ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் த்ரெட் பைப்பிங் வச்சு ஒரு அழகான ரெக் டிசைன் ரொம்ப சுலபமாக எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா நம்முடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக் டிசைனுக்காக நான் இப்போ ஒரு கேன்வாஸ் ஷீட் எடுத்திருக்கேன். இப்போது கழுத்துனுடைய அகலம் 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கழுத்துனுடைய நீளம் 4.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். தைச்ச பிறகு 4 இன்ச் வரும். இப்போ இது ஒரு பாக்ஸ் ஷேப் போட்டுக்கலாம். போட்டு இதுக்குள்ள சிம்பிளாக ஒரு ரவுண்ட் நெக் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ரவுண்ட் நெக் வரைஞ்சதுக்கு கீழே 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஒரு 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு வி ஷேப்பில் அந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம வி ஷேப் வந்து வரைஞ்சதுக்கு கீழே நமக்கு விருப்பமான அளவு லென்த் வந்து வச்சுக்கலாம். நான் ஒரு 8 இன்ச் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதில் வந்து 1/4 இன்ச்சுக்கு குறைவா அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து கீழே வரைக்கும் லைன் போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி லைன் போட்டாச்சு. இப்போ வெளியே 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேலேருந்து கீழே வரைக்கும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி இதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம். 8 இன்ச் மார்க் பண்ணதுக்கு கீழேயும் 1 இன்ச் இந்த மாதிரி இடம் வந்து விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா. இந்த நெக் டிசைன் வந்து ரெடி ஆயிட்டு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வி ஷேப்ல இருந்து மேலே வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம 1/4 இன்ச்சுக்கு குறைவா இடம் விட்டது வந்து இப்போ கட் பண்ண வேண்டாம், தைச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சைடு லைன் போட்ட மாதிரியே அதே அளவுக்கு இந்த சைடும் சென்டர்ல இருந்து நம்ம இந்த சைடும் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ அது ஒரு துணி மேலே வச்சு நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணி எடுத்தாச்சு. சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச் அளவு இடம் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ சென்டர்லேயே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ குர்த்தியோட நல்ல பக்கம் மேல் பக்கம் இருக்குது. குர்த்திலையும் சென்டர் வந்து கட் பண்ணியிருக்கோம். 2 சென்டரும் ஒன்று பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து கேன்வாஸ் ஷீட்டை ஒட்டி தையல் போட்டு எடுத்துக்கலாம். கழுத்தினுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி துணியை நம்ம திருப்பி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கார்னர்லாம் வரும்போது ஊசியை நிறுத்தி இந்த மாதிரி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அந்த வி ஷேப்க்கு கீழே வரும்போது நம்ம 1/4 இன்ச் அளவுக்கு 2 சைடுமே இடம் விட்டு லைன் போட்டிருக்கோம். இந்த லைனுக்கு மேலேயே நம்ம வந்து தைச்சிக்கலாம். கீழே வந்தோடனே ஊசியை நிறுத்திட்டு அது ஒரு தையல் தான் வரும். இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு இந்த பக்கம் லைனுக்கு வந்துடலாம். லைனுக்கு மேலேயே நம்ம வந்து தைச்சிக்கலாம். இந்த பக்கம் வி ஷேப்க்கு வந்தாச்சு. இப்போ கேன்வாஸ் ஷீட்டை ஒட்டி நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 இன்ச் அளவு மட்டும் துணி விட்டுட்டு கழுத்துடைய ஷேப்பை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சென்டரில் அந்த லைனில் நம்ம வந்து தையலில் படாத அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 2 பக்கமும் சின்னதாக இந்த மாதிரி வி மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு குறைவாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம். கழுத்து ஈஸியாக நமக்கு திருப்பி கிடைக்கிறதுக்காக. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு.
கேன்வாஸ் ஷீட்டை அப்படியே நம்ம வந்து உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு நகத்தால நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம அயன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நம்ம வந்து உள்பக்கமாக திருப்பி விட்டாச்சு. இப்போ டோரி வச்சு பைப்பிங் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் 1.5 இன்ச் அளவு கிராஸ் பீஸ் எடுத்து அதை 2ஆக மடித்து பைப்பிங் இதிலே வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த டோரி பைப்பிங்கை உள்பக்கம் வச்சுட்டு எட்ஜில் நம்ம வந்து தையல் போட்டுகிட்டே வரலாம். டோரி பைப்பிங் கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் நான் டோரி பைப்பிங் கொடுக்குறேன். கார்னரில் வரும்போது ஊசியை நிறுத்தி அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பைப்பிங்கை கரெக்டாக வச்சுட்டு தைச்சிக்கலாம். கீழே இந்த கட் பகுதி வரும்போது ஊசியை நிறுத்திட்டு இந்த பக்கத்தில் அப்படியே வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பைப்பிங் வச்சு தைச்சி எடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பராக நம்ம வந்து டோரி பைப்பிங் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 2.5 இன்ச் அகலமுள்ள கிளாத் வந்து எடுத்திருக்கேன். மேல் பக்கத்தில் மட்டும் இந்த மாதிரி தையல் போட்டிருப்பேன். தையல் போட்டுட்டு நல்ல பக்கமாக திருப்பி எடுத்தாச்சு. நீங்கள் 3 பக்கமும் தையல் போடணும் போட்டுக்கலாம். அந்த கட் மாதிரி இருக்குல்ல, அந்த கட்டுக்கு கீழே இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு பக்கம் கிளாத்தை வச்சாச்சு. இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். நம்ம எங்கேருந்து தொடங்குறோமோ அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஏற்கனவே பைப்பிங் வச்சு தைச்சதுக்கு மேலேயே கீழே இந்த துணியை வச்சு நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். கீழே வரும்போது இந்த பக்கம் இருக்க கிளாத்தையும் கரெக்டாக பைப்பிங் ஒன்று டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இந்த சைடையும் நம்ம வந்து அந்த கிளாத் மேலே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாத் பீஸ் உள்ள வச்சு நம்ம தைச்சி எடுத்தாச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ரொம்ப சிம்பிளான டிசைன் இது, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதில் வந்து ரெடிமேட் பட்டன் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அழகான டோரி பைப்பிங் நெக் வந்து ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.